Manonmaniyam Sundaranar University. Online examinations November 2020. Updated guidelines. மாணவர்களே, யூஜி ஃபஸ்ட் இயர் பயிலும் உங்களுக்கான நவம்பர் 2020 எக்ஸாமுக்கான புதிய வழிகாட்டுதல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மாணவர்களே, ஆன்லைன் தேர்வு முறையை சீராக நடத்துவதற்கு பின்வரும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாணவரும் தேர்வுக்கு பதிவு செய்வதற்கு முன் அனைத்து வழிகாட்டுதல்களையும் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். நவம்பர் 2020 செமஸ்டர் தேர்வுக்கான நேர அட்டவணை பல்கலைக்கழக இணையதளத்தில் அறிவிக்கப்படும். அனைத்து இணைக்கப்பட்ட கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழக துறைகளுக்கும் தெரிவிக்கப்படும். மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் டாக்டர் ஏ சுருளியாண்டி அவங்க 13/1/2021 அன்று இந்த ஆன்லைன் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கைட்லைன்ஸ் பற்றி நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் யூஜி மற்றும் இன்டகிரேட்டட் ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்கான ரிவைஸ்ட் கைட்லைன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம் டைமிங்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு டவுன்லோடிங் த கொஸ்டின் பேப்பர், அதற்கான நேரம் forenoon 8:15 onwards, afternoon 11:30 am onwards. Exam time duration 9 am to 12 noon. Afternoon session 12:15 pm to 3:15 pm. Uploading the answer script forenoon section எழுதிய மாணவர்களுக்கு 12:15 to 1:45 pm மற்றும் 2 pm to 3:30 pm. ஆஃப்டர்நூன் செக்ஷன் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு 3:45 pm to 5:15 pm மற்றும் 5:30 pm to 7 pm. ஆன்லைன் வழியாக எக்ஸாம் எழுதுவதற்கு முன்கூட்டியே உள்ள தேவைகளை நீங்கள் புரிந்து கொண்டு அதை தயார்படுத்தி வைக்க வேண்டும். அதாவது கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் செய்து ஆன்சர் ஷீட் அப்லோட் செய்வதற்கு இணைப்புடன் கூடிய டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப் அல்லது மொபைல் ஒன்று உங்களுக்கு தேவை. நீங்கள் எழுதிய அனைத்து விடைத்தாள்களின் பக்கங்களை ஸ்கேன் செய்து ஒரே PDF ஃபைலுக்கு மாற்ற சாஃப்ட்வேர் ஒன்று தேவைப்படுகிறது. மாணவர்கள் வீட்டிலிருந்து பரீட்சைகளை எழுத அறிவுறுத்தப்படுகிறீர்கள். Students are advised to reside at home and take up the examinations. மாணவர்கள் வீட்டிலிருந்து பரீட்சைகளை எழுத அறிவுறுத்தப்படுகிறார்கள். One time self registration to the university portal is mandatory for all students who have registered for the November 2020 examinations. நவம்பர் 2020 தேர்வுகளுக்கு பதிவு செய்த அனைத்து மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக போர்ட்டலுக்கு ஒரு முறை சுய பதிவு கட்டாயமாகும். மாணவர்களே, registration portal will be available on www.msuniv.ac.in home page with a link www.msuniv.ac.in examinations online from 18th January 2021. Registration portal www.msuniv.ac.in home pageல் www.msuniv.ac.in examinations
ஆன்லைன். அதில் ஜனவரி 18, 2021 முதல் செயல்படும். இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதுவதற்கு நீங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் போர்ட்டலில் போய் ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். அதற்கு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டுக்கு உங்களுடைய பிறந்த தேதியை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதாவது பாஸ்வேர்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு உள்ளதை இப்போ நம்ம பார்ப்போம். இதற்கு நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் நவம்பர் 2020 எக்ஸாமினேஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்னு உள்ள பேஜ் இங்கே அப்பியர் ஆகும்போது அதில் ரெஜிஸ்டர் நம்பர்னு உள்ள இடத்துல உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் இருக்குது, அது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை அதில் டைப் பண்ணணும். மாணவர்களே, இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள போகிறது எப்படின்னு உள்ளதை எளிதில் புரிந்து கொள்வதற்காக இதற்கு முன்பு ஆன்லைன் எக்ஸாம் எழுதிய ஒரு மாணவனுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து உங்களுக்கு நாங்கள் அதை எளிதாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த ரெஜிஸ்டர் நம்பரை கொடுத்து பிறந்த தேதியை கொடுக்கும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 டேப் அதில் வருது. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட், மாக் எக்ஸாமினேஷன், ப்ரீ எக்ஸாம் டாக்குமெண்ட் டவுன்லோட், அந்த மாதிரி 3 டேப் வருது. அதில் மாக் எக்ஸாமை கிளிக் பண்ணி நீங்கள் மாக் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணலாம். மாக் எக்ஸாம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் உங்களை ஃபெமிலியரைஸ் பண்ணதுக்கு ஆன்லைன் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதுக்காக வேண்டி உங்களுக்கு மாக் எக்ஸாம் நடத்துகிறாங்க. மாக் எக்ஸாம் ஷெட்யூல்டு போட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இயர் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அஃபிலியேட்டட் காலேஜஸுக்கு 18th மற்றும் 19th January 2021, ஃபர்ஸ்ட் இயர் இன்டகிரேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் மாணவர்களுக்கு 23rd January மற்றும் 25th January 2021 இந்த நாட்களில் நடைபெறும். இந்த மாக் எக்ஸாம் நீங்கள் அட்டென்ட் பண்ண பிறகு உங்களுக்கு ஆன்லைன் தேர்வு பற்றி ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். மாக் எக்ஸாமுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாள்கள் குறிப்பானவை மட்டுமே, அவை உண்மையான ஆன்லைன் தேர்வு முறையின் அடிப்படையில் எடுக்கப்படாது. மாக் எக்ஸாமில் கொடுக்கப்பட்டிருக்கிற வினாத்தாள்கள் நீங்கள் அதை எழுதி அதை அப்லோட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி தேர்வு முறை தான். அது உண்மையான தேர்வாக எடுக்கப்பட மாட்டாது. நீங்கள் ப்ரீ எக்ஸாமினேஷன் டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணும்போது இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது போல் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டின சப்ஜெக்ட்ஸ் கோட், சப்ஜெக்ட் நேம், எக்ஸாம் டேட், ஃபஸ்ட்டு 2 pages டவுன்லோட் பண்ண வேண்டியதை க்ரீன் கலரில் இங்கே உங்களுக்கு காட்டியிருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் பேஜ், அடுத்து செகண்ட் பேஜ் நீங்கள் எழுத போகிற ஆன்சர் ஷீட்டுக்கு ஃபஸ்ட்டு பேஜ், அதை நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்து எக்ஸாமினேஷனுக்கு யூஸ் பண்ணிடலாம். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பேஜ். பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் ஸ்டூடெண்ட் சிக்னேச்சரில் நீங்கள் சிக்னேச்சர் போடணும். எத்தனை பேஜஸ் எழுதியிருக்கீங்களோ அதை லாஸ்ட்டில் ஃபில் பண்ணணும். திஸ் இஸ் த ஃப்ரண்ட் பேஜ் ஃபார் த எக்ஸாமினேஷன். இது உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கு. இதுதான் அதோட செகண்ட் பேஜ். இதுலேயும் நீங்கள் ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் பண்ணணும். பேஜ் நம்பர் எல்லா பேஜ்லேயும் நீங்கள் நோட் பண்ணணும். டேக் செராக்ஸ் காப்பி ஆஃப் திஸ் ஆன்சர் ஷீட் பேஜ். மாணவர்களே, நீங்கள் மேக்ஸிமம் 40 பேஜ் ஒரு எக்ஸாமுக்கும் எழுதலாம். அதனால் இந்த ஷீட்டில் ஒரு 20 ஷீட் நீங்கள் செராக்ஸ் காப்பி எடுத்து வச்சிடணும். 2 சைடும், both sides you have to take. Preparing the blank answer booklets
before the examination. Preparing the blank answer booklets before the examination. Students have to download the front page of the answer booklet for each and every examination she or he has registered. The format for the continuing pages for each examination. Students can download these 2 pages from the university portal at any day or time from 18th January 2021 for all the courses of examination. அதாவது மாணவர்களே, நீங்கள் தேர்வுக்கு முன்கூட்டியே உங்களுடைய blank ஆன்சர் புக்லெட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வைக்க வேண்டும். அதற்காக ஃப்ரண்ட் பேஜ் யூனிவர்சிட்டி போர்ட்டல்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் ஃப்ரண்ட் பேஜ் மற்றும் அதை தொடர்ந்து வரக்கூடிய செகண்ட் பேஜும் யூனிவர்சிட்டி போர்ட்டல்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய நாள் 18 ஜான்வரி 2001 முதல் எல்லா எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய மாணவர்களும் இதை டவுன்லோட் செய்யலாம். கொஸ்டின் பேப்பர் டவுன்லோடிங். ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் தொடங்குவதற்கு 45 நிமிடங்களுக்கு முன்பாக நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணலாம். அது எம்எஸ் யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் போய் அதை 45 நிமிடங்களுக்கு முன்பாக டவுன்லோட் செய்யலாம் என்பதை நீங்கள் உங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுவதற்கு சிஸ்டத்தில் லாகின் பண்ணி உள்ளே போகும்போது கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ண முடியும். கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுவதற்கும் ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ணுவதற்கும் லாகின் இன்டு த சிஸ்டம் இஸ் கம்பல்சரி. நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், உங்கள் பேர், உங்கள் கோர்ஸ், அன்னைக்கு நீங்கள் எழுத போகிற பேப்பரோட சப்ஜெக்ட் கோடு, பேப்பர் நேம் எல்லாம் இருக்கும். அதில் ப்ளூ கலரில் ஒரு டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அன்றைய தினத்துக்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி கிடைக்கும். அதை நீங்கள் வைத்து எக்ஸாம் எழுதி கொள்ளலாம். வினாத்தாள்களை பதிவிறக்குவதில் ஏதேனும் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் நீங்கள் அந்தந்த கல்லூரி ஆன்லைன் தேர்வு ஒருங்கிணைப்பாளர் அல்லது உங்களுடைய துறை தலைவர்களை அணுகி இமெயில் வழியாகவோ அல்லது மொபைல் வழியாகவோ பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்ளலாம். இங்கே எழுதின ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு மாடல், ஆன்சர் ஷீட், அதுக்கு மாடல் இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டிங் த எக்ஸாமினேஷன் இன் த ஆன்சர் ஷீட்ஸ் இன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் நீங்கள் எழுதலாம். ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹவ் எவ்ரி பேஜ் யூ ஹவ் டு புட் யுவர் சிக்னேச்சர் and write the page number. Uploading the answer script on the day of the examination. After writing the examination, the students shall scan or photograph all pages of the answer script, including the front page, and convert that into a single PDF file. The students should ensure proper order of pages as per page number while converting the answer script into a single PDF file before uploading the answer script within a stipulated time. Differently abled candidates who are exempted from the payment of examination fees by the university alone shall be given an additional 1 hour to write the examination. Before making the submission, the PDF file view will be provided to verify the content and the order of pages. Once the answer script in the form of PDF file is submitted, no further changes can be made. Students, நீங்கள் எக்ஸாம் எழுதின
ஆன்சர் ஷீட் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு ஜேபிஜி ஃபைலாக இருக்கும். அதை எப்படி பிடிஎஃபாக மாற்றுறது அப்படின்னு உள்ளது. நீங்கள் கூகுளில் போய் ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் அப்பியர் ஆகும். அதில் செலக்ட் ஜேபிஜி இமேஜஸ்ன்னு இருக்கு. நீங்கள் எழுதின 40 பேஜும் மற்றும் ஃப்ரண்ட் பேஜும் சேர்த்து செலக்ட் பண்ண வேண்டும். அப்போ டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு உங்களுக்கு வரும். the images have been converted to pdf, download pdf அப்படின்னு வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வரும். அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து less than 10 MB இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எக்ஸாம் எழுதி எல்லா இதையும் பிடிஎஃப் ஃபைலை மாற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை கொடுத்து டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகும்போது ஆன்சர் புக்லெட் அப்லோட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி நீங்கள் அதில் இதை அப்லோட் பண்ணணும். சூஸ் ஃபைல் அதில் போய் இதை அப்லோட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். இந்த சூஸ் ஃபைலை கொடுக்கும்போது நீங்கள் எழுதின எல்லா பேஜஸும் இதில் டிஸ்பிளே ஆகுதா அப்படின்னு வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் அதில் டிக் பண்ணணும். டிக்ளரேஷனில் டிக் பண்ணி கன்ஃபார்ம் டு கெட் அக்னாலஜ்மெண்ட் அதில் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரும். இந்த டிக்ளரேஷனில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் டு கெட் அக்னாலஜ்மெண்ட் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் ஒன்று அங்கே அப்பியர் ஆகும். அதுக்கு மாடல் தான் இங்கே காட்டியிருக்கோம். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு கீப்பப் பண்ணணும். ஒரு எக்ஸாமினேஷன் எழுதும்போதும் நீங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சப்மிஷன் ஸ்லிப் வந்து அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் சேஃபாக கீப்பப் பண்ணி வச்சுருக்கணும். In case of emergency, when the students could not upload the answer script, he or she can submit the answer script in the college of study or university departments on the day of the exam by following the procedure given below. The answer script should be placed inside a thick cover, that is A4 size cloth lined cover, and the cover should be pasted properly and signed by the students. The students should take 2 photocopies of the front page of the answer script. The student should paste 1 copy of the front page in the cover. The student in person should reach the respective college of study with ID card and shall submit the answer script. Representative of the students will not be permitted to submit the answer script. The online exam coordinator of the college will verify the ID card of the student and then receive the packed answer script and sign the second copy of the front page as an acknowledgement. The student have to keep the acknowledgements for the future reference. Students, உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டை ஆன்லைன் வழியாக சமர்ப்பிப்பதில் ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் படிக்கின்ற கல்லூரியில் உள்ள எக்ஸாம் கோஆர்டினேட்டர் சாரிடம் நீங்கள் நேரடியாக வந்து அதை கொடுக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகள், அந்த ஆன்சர் ஷீட்டை A4 கிளாத் கவரில் போட்டு அந்த ஃப்ரண்ட் பேஜ் அதில் 2 செராக்ஸ் எடுத்து வச்சுருக்கணும் நீங்கள். அப்போ அந்த கவரில் போட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கவருக்கு மேலே இந்த ஃப்ரண்ட் பேஜை பேஸ்ட் பண்ணணும். இன்னொரு 2 செராக்ஸ் இடத்துல இன்னொன்று கையில் நீங்கள் கொண்டு வரணும். அந்த கோஆர்டினேட்டர் சார் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு சீல் வச்சு தருவாங்க. அதை நீங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஆல் த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் issued by the Government of India, Government of Tamil Nadu, in view of the COVID-19 pandemic situation must be followed. The students must cooperate with the college management in this regard. Students who could not reach the college of study may post the answer script in A4 cloth lined cover through registered post
or speed post or courier to the respective colleges. The student should maintain the PDF file of the answer script in either of the electronic storage options like CD, SD card, mailbox, Google Drive, etc. for addressing the discrepancies of the published result. மாணவர்களே, நீங்கள் எழுதிய விடைத்தாளை நீங்கள் படித்த கல்லூரிக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாத பட்சத்தில் நீங்கள் அதை ஒரு A4 கிளாத் லைன்டு கவரில் வைத்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வழியாகவோ ஸ்பீட் போஸ்ட் வழியாகவோ குரியர் வழியாகவோ அந்தந்த காலேஜுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். மற்றும் இந்த PDF ஃபைலை உங்களுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்காக சேவ் பண்ணி வைக்க வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா எக்ஸாமும் நீங்கள் முடித்த பிறகு ஃபைனல் சப்மிஷன் எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். அதாவது ஃபைனல் சப்மிஷன் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் all examinations. After writing all examinations, the student should download the submission acknowledgement form from the university web portal and take print of it. அதாவது எல்லா எக்ஸாமும் முடிந்த பிறகு தான் நீங்கள் இந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபார்மை யூனிவர்சிட்டி வெப் போர்ட்டலிருந்து பிரிண்ட் எடுக்க முடியும். All original answer script should be placed inside a single A4 size cloth cover and should be submitted to the respective college in person. அதாவது நீங்கள் எல்லா விடைத்தாள்களையும் ஒரு A4 சைஸ் கவரில் வச்சு அதை நீங்கள் படித்த கல்லூரியில் நீங்களாக சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பிக்கும் போது அந்த A4 சைஸ் கிளாத் கவரின் மேல் நீங்கள் இந்த பிரிண்ட் எடுத்த அக்னாலஜ்மெண்ட் ஃபார்மை பேஸ்ட் பண்ணி கொண்டு சமர்ப்பிக்க வேண்டும். Those candidates whose residential address is out of college may send the cover with all answer script through registered post, speed post or courier to the respective college. அதாவது உங்களுடைய வீடு வெகு தொலைவில் இருந்தால், காலேஜிலிருந்து நீங்கள் படித்த கல்லூரியிலிருந்து வெகு தொலைவில் இருந்தால் நீங்கள் இந்த கவரை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வழியாகவோ ஸ்பீட் போஸ்ட் வழியாகவோ குரியர் வழியாகவோ நீங்கள் படித்த கல்லூரிக்கு அனுப்பி வைக்கலாம். All these standard operating procedures issued by the Government of India, Government of Tamil Nadu in view of COVID-19 pandemic situation must be followed. The students must cooperate with the college management. COVID-19 தொற்று நோயை கருத்தில் கொண்டு இந்திய அரசு மற்றும் தமிழக அரசு வழங்கிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் பின்பற்ற வேண்டும். கல்லூரி நிர்வாகத்துடன் மாணவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். Wish you all the best, students.